திருவண்ணாமலை அணக்காவூர் கிராமத்தில் 2 மாத காலமாக முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை அணக்காவூர் கிராமத்தில் 2 மாத காலமாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அணக்காவூர் காவல் நிலையம் எதிரே 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை அணக்காவூர் காவல் நிலையம் எதிரே 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. 2 மாதங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து அப்பகுதியில் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சண்முகம். தற்போது பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவரிடம் யாராவது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்களா? தற்போதைய நிலவரம் என்ன? அவர்களோட கோரிக்கை என்ன? வணக்கம் பூர்ணிமா. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே அணக்காவூர் கிராமத்தில் 1000 குடும்பங்கள் 5000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் 2 மாதம் காலமாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என அணக்காவூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என செய்யாறு வந்தவாசி சாலையில் அணக்காவூர் காவல் நிலையம் எதிரே 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என காலிக்குடங்களுடன் அரை மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல் அறிந்து வந்த செய்யாறு டிஎஸ்பி கோவிந்தசாமி பேச்சுவார்த்தை நடத்தினார். சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் குடிநீர் முறையாக வழங்காததால் தங்கள் பிள்ளைகள் பள்ளிகளுக்கு அனுப்பவும், தங்கள் அடிப்படை தேவைகளுக்கு குடிநீர் இல்லாதால் 2 கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணீர் எடுத்து வந்து உபயோகித்துக் கொள்வதாகவும், இதனால் மிக சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் அணக்காவூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் தசரதராமன் எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், முறையாக குடிநீர் வழங்க உறுதியளித்த பிறகே சாலை மறியலில் கைவிடுவோம் என அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பள்ளிகள், கல்லூரிகள் செல்லும் மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்வோர் போக்குவரத்து பாதிப்பால் செல்ல முடியாமல் தவிர்த்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்க நன்றி சண்முகம்.